ஏவுகணை தாக்குதலில் இறங்கிய காசா, இஸ்ரேல் எல்லையில் எதிரொலித்த சைரன்கள். வடக்கு காசா பகுதியில் இருந்து வந்த ஏவுகணை தாக்குதலால் இஸ்ரேலின் எல்லையில் உள்ள குடியிருப்புகள் முழுவதும் சைரன்கள் அலறின. காசாவில் இருந்து பாய்ந்து வந்த ஏவுகணை ஸ்டெரோட்டின் திறந்த வெளிப்பகுதியில் வெடித்து சிதறியதால் உயிர் சேதமோ அல்லது மற்ற சேதங்களோ ஏற்படவில்லை என இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை அறிவித்துள்ளது. இனிதான் ஆட்டம் ஆரம்பம். இஸ்ரேலுக்கு சவால் விட்ட ஏமன். காசா மீதான ஆக்கிரமிப்பை நிறுத்தினால் மட்டுமே ஏமன் தனது தாக்குதலை நிறுத்தும் என ஹவுதி இயக்கத்தின் துணைத் தலைவர் நசர் அல்தின் அமர் தெரிவித்துள்ளார். மேலும் ஹவுதிகள் ஒருபோதும் காசாவை கைவிட மாட்டோம் என்றும் இனி எங்களுடைய தாக்குதல் அதிகரிக்குமோ தவிர ஒருபோதும் பின்வாங்க மாட்டோம் என இஸ்ரேலை எச்சரித்துள்ளார். வெள்ளிக்கிழமை மாலை ஏமன் தலைநகர் சனாவை குறிவைத்து நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலை அடுத்து அவர் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். ஆனால் செப்டம்பர் பூங்காவை குறிவைத்து அமெரிக்கா, இங்கிலாந்து கூட்டு வான்வழி தாக்குதலில் ஈடுபட்டதாக கூறப்படும் நிலையில் இந்த தாக்குதலில் தங்களுக்கு தொடர்பில்லை என இஸ்ரேல் மறுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஏமன் ஹவுதி படைக்கு எதிராக புதிய போருக்கு இஸ்ரேல் தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த வியாழக்கிழமை தனது ஆக்கிரமிப்பு படையிடம் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஏமன் ஹவுதி படைக்கு எதிரான போர் தொடங்குவதாகவும் அவர்கள் பாடம் கற்றுக்கொள்ளும் வரை தொடர்ந்து தாக்குதலை நடத்துவோம் என சபதம் செய்துள்ளதாக தி வாஷிங்டன் போஸ்ட் செய்தி வெளியிட்டுள்ளது. வடக்கு காசாவில் இஸ்ரேல் கடுமையான தாக்குதல்களை நடத்தி வருவதற்கு எதிராக இஸ்ரேல் தலைநகர் டெல் அவீவ் மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகள் மீது ஏமன் ஹவுதி படை தினமும் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இதற்கு எதிராக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை ஏமன் தலைநகர் சனாவில் உள்ள விமான நிலையம், துறைமுகம், மின் நிலையங்கள் என பொதுமக்களுக்கான கட்டமைப்புகளை கொடூர தாக்குதல் நடத்தி அழித்து வருகிறது. இஸ்ரேலில் முதல் முறையாக தாட் சோதனை. இஸ்ரேலில் அமெரிக்காவால் நிறுவப்பட்ட ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பான தாட் எனப்படும் டெர்மினல் ஹை ஆல்டிடியூட் ஏரியா டிஃபென்ஸ் சிஸ்டம் முதன்முறையாக ஏமனிலிருந்து பாய்ந்து வந்த பாலிஸ்டிக் ஏவுகணை இடைமறித்து அழித்துள்ளது. ஏமன் ஏவுகணைக்கு எதிராக தாட் அமைப்பு இடைமறித்து தாக்கும் ஏவுகணையை ஏவும் காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன. கமல் அத்வான் மருத்துவமனை மீது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை நடத்திய தாக்குதலால் வடக்கு காசாவில் செயல்பாட்டில் இருந்த கடைசி மருத்துவமனையின் சேவையும் நின்று போனதாகவும் மருத்துவமனையின் முக்கிய துறைகள் தீக்கிரையானதாகவும் உலக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலின் இந்த ஈவு இரக்கமற்ற செயலை சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் ஜோர்தான் ஆகிய நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. இது இஸ்ரேலின் காட்டுமிராண்டித்தனம். சர்வதேச அமைப்புகளையும் சாடிய ஈரான். கமல் அத்வான் மருத்துவமனைக்கு தீ வைத்தது இஸ்ரேல் இராணுவத்தின் போர் குற்றம் என ஈரான் வெளியுறவு அமைச்சகம் கண்டித்துள்ளது. இது இஸ்ரேல் இராணுவத்தின் காட்டுமிராண்டித்தனமான ஆக்கிரமிப்பு என்றும் போர் குற்றம், மனிதகுலத்திற்கு எதிரான குற்றங்கள் மற்றும் சர்வதேச சட்டங்களை மீறுவதற்கான உதாரணம் என்றும் தெரிவித்துள்ளது. காசாவில் உள்ள சுகாதார அமைப்பை முற்றிலுமாக அழிக்கும் நோக்கத்துடனேயே கடைசியாக செயல்பாட்டில் இருந்த மருத்துவமனையை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை அழித்துள்ளதாக ஈரான் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகை கண்டித்துள்ளார். இந்த தாக்குதல் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல் நடத்தி வரும் இனப்படுகொலையின் ஒரு பகுதி என தெரிவித்துள்ள அவர், இந்த குற்றம் தொடர்பாக தொடர்புடைய சர்வதேச நிறுவனங்கள் மௌனம் சாதிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை மீது அதிரடி தாக்குதல். பாலஸ்தீனத்தின் அல் குத்ஸ் படை பதிலடி. பாலஸ்தீனத்தில் உள்ள பாலஸ்தீனிய இஸ்லாமிய ஜிஹாத் இயக்கத்தின் இராணுவ பிரிவான அல் குத்ஸ் படை நாப்லஸ் நகரில் உள்ள இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை மீது தொடர் தாக்குதலை நடத்தி வருகிறது. நௌஜிப் பகுதியில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இராணுவ வாகனங்கள் மீது கடும் துப்பாக்கிச் சூடு நடத்தியதோடு இஸ்ரேலிய இராணுவ ஜீப்புகள் மற்றும் வாகனங்கள் மீது சோனிக் கையெறி குண்டுகள் மற்றும் புகை குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியதாக அறிவித்துள்ளது. இஸ்ரேலை கதிகலங்க வைத்த ஏமன் ஹவுதிகள். பென் குரியன் விமான நிலையம் மீது ஏவுகணை தாக்குதல். வெள்ளிக்கிழமை இஸ்ரேலின் பென் குரியன் விமான நிலையத்தின் மீது ஹைபர்சோனிக் ஏவுகணை தாக்குதலுக்கு ஏமனின் ஹவுதி குழு பொறுப்பேற்றுள்ளது. இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை ஏவுகணையை தடுக்க முயன்ற போதும் அது வெற்றிகரமாக இலக்கை தாக்கி உயிரிழப்புகளை ஏற்படுத்தியதாகவும் இதனால் விமான சேவை நிறுத்தப்பட்டதாகவும் ஹவுதி செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் யஹ்யா சாரி தெரிவித்துள்ளார். அதேபோல் யஃபா பகுதியில் உள்ள முக்கிய இஸ்ரேல் இராணுவ தளத்தையும் அரேபிய கடலில் சாண்டா உர்சுலா என்ற கப்பலை ட்ரோன்களை கொண்டு தாக்கியதாகவும் அறிவித்துள்ளார். கணவரின் ஊழல் வழக்கில் சாட்சிகளை துன்புறுத்திய சாரா நெத்தன்யாகு. இஸ்ரேல் பிரதமரின் மனைவிக்கு எதிராக நீதிமன்றம் அதிரடி உத்தரவு.
பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு மீதான ஊழல் வழக்கிற்கு காரணமாக அரசியல் எதிரிகளை துன்புறுத்தியதாக அவரது மனைவி சாரா நெத்தன்யாகு மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக சாரா நெத்தன்யாகுவை விசாரிக்க கோரி இஸ்ரேலிய அட்டர்னி ஜெனரல் கலி பக்ரவ் மியாரா உத்தரவிட்டுள்ளார். அரசியல் எதிரிகளுக்கு எதிராக போராட்டங்களை ஏற்பாடு செய்யுமாறும் விசாரணையில் முக்கியமான சாட்சியான ஹடாஸ்கிலினை மிரட்டுவதற்கும் முன்னாள் நெத்தன்யாகு உதவியாளருக்கு சாரா நெத்தன்யாகு அறிவுறுத்திய வாட்ஸ்அப் செய்திகள் ஊப்டாவின் அறிக்கை மூலம் வெளியானதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலுக்கு சிரியா எதிரி கிடையாது என டமாஸ்கஸின் புதிய கவர்னர் மக்கேர் மர்வன் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் மீது எங்களுக்கு எந்த பயமும் இல்லை என்றும் எங்களுக்கு இஸ்ரேலுடன் எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் திட்டவட்டமாக குறிப்பிட்டுள்ள அவர், சிரியாவின் புதிய நிர்வாகம் இஸ்ரேலின் பாதுகாப்பு அல்லது வேறு எந்த நாட்டின் பாதுகாப்பையும் அச்சுறுத்தும் எதிலும் தலையிட விரும்பவில்லை என கூறியுள்ளார். சிரியா மீதான இஸ்ரேல் தாக்குதல்கள் மற்றும் கோலன் குன்று ஆக்கிரமிப்பு குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், சிரியாவில் உள்ள சில பிரிவுகளை பார்த்து அஞ்சியதால் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்தார். 300 நோயாளிகளின் நிலை என்ன? வடக்கு காசாவின் கடைசி மருத்துவமனையையும் தீ வைத்து கொளுத்திய இஸ்ரேல். வடக்கு காசாவில் உள்ள கமால் அத்வான் மருத்துவமனை மீது இஸ்ரேலிய படைகள் தாக்குதல் நடத்தியதோடு நூற்றுக்கணக்கான நோயாளிகள் மற்றும் பொதுமக்களை மருத்துவமனையிலிருந்து வெளியேற்றியுள்ளது. இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகள் மருத்துவமனைக்குள் நுழைந்து அதை தீயிட்டு எரித்த நிலையில் உயிர்காக்கும் கருவிகளோட போராடி வந்த நோயாளிகள் உட்பட 300 பேரை மருத்துவமனையை விட்டு வலுக்கட்டாயமாக வெளியேற்றியுள்ளனர். அறுவை சிகிச்சை பிரிவு, ஆய்வகம், பராமரிப்பு மற்றும் அவசர பிரிவுகள் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளன. மருத்துவமனையில் உள்ள அனைத்து மின் ஜெனரேட்டர்களும் அளிக்கப்பட்டதாகவும் காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மருத்துவ ஊழியர்கள் மற்றும் நோயாளிகளை அவர்களின் ஆடைகளை கழற்றுமாறு கட்டாயப்படுத்தி மருத்துவமனையில் இருந்து தெரியாத இடத்திற்கு அழைத்துச் சென்றுள்ளதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு வீரரை உடனே கைது செய்யுங்கள். அர்ஜென்டினா சிலி நீதிமன்றத்தில் வழக்கு. பெல்ஜியத்தை தளமாக கொண்ட ஹிந்த் ரஜப் அறக்கட்டளை பாலஸ்தீனிய பகுதியில் நடந்த மனித உரிமை மீறல்கள் மற்றும் போர் குற்றங்களுக்கு விரிவான நீதியை பெற உலகெங்கிலும் உள்ள நாடுகளுக்கு அழுத்தம் கொடுத்து வருகிறது. குறிப்பாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையைச் சேர்ந்த 749 காம்பேட் இன்ஜினியரிங் பட்டாலியனைச் சேர்ந்த இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை வீரர்கள் காசாவில் மேற்கொண்ட மனித உரிமை மீறல்களுக்காக கைது செய்யப்பட வேண்டும் என வலியுறுத்தி வருகிறது. போர் குற்றங்கள், மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் மற்றும் இனப்படுகொலைக்காக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் முழு பட்டாலியனுக்கும் எதிராக அறக்கட்டளை சார்பில் புகார் அளித்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக காசா போர் குற்றங்களுக்காக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை வீரர் ஹிர் ஷோரென் என்பவரை கைது செய்யுமாறு அறக்கட்டளையுடன் தொடர்புடைய உள்ளூர் வழக்கறிஞர்கள் குழு அர்ஜென்டினா மற்றும் சிலியில் வழக்கு தொடர்ந்துள்ளது. ஹிர் ஷோரனை கைது செய்ய கோரி டிசம்பர் 24 அன்று அர்ஜென்டினாவிலும் மறுநாள் சிலியிலும் புகாரை பதிவு செய்தனர். முதல் வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட போது ஹிர் ஷோரன் ஆரம்பத்தில் அர்ஜென்டினாவில் இருந்ததாகவும் அதன் பின்னர் அவர் சிலிக்கு சென்றுவிட்டதாகவும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹிர் ஷோரனின் இன்ஸ்டாகிராம் கணக்கில் பதிவிடப்பட்டிருந்த காசாவில் சிவிலியன் உள்கட்டமைப்பை அழிப்பதில் அவர் தீவிரமாக பங்கேற்பதை காட்டக்கூடிய வீடியோக்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கறிஞர்கள் அவர் கலாச்சார தளங்கள் மற்றும் அத்தியாவசிய வசதிகளை வேண்டுமென்றே இடிப்பதாக குற்றம் சாட்டினர். ஹிர் ஷோரன் இஸ்ரேல் தவிர வேறு நாட்டில் குடியுரிமை பெற்றுள்ளாரா என்பது குறித்தும் அவரது சமீபத்திய இருப்பிடம் குறித்தும் எவ்வித தகவல்களும் தெரியவில்லை என அறக்கட்டளை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.